முடியும் யாரு பார்த்தார்களோ அவர்கள்தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள். அவர்தான் உலகத்திலே பெரியவரா? என்னுடைய அடியை யாரு பார்க்க போறா, என் முடியை யாரு பார்க்க போறா? நார் பகவான். அப்படி இந்த சிவன் சொன்னாரு. அடியை பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? சிவனுடைய பாதம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். சிவனுடைய பாதம் நம்ம பார்க்க முடியுமா? அதே சமயம் என்னுடைய சடாமுடி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பகவான் சொல்லிட்டு இருக்காரு. இதை யாரு முதலிலே பார்த்து வெற்றி பெற்று வந்தார்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு. அப்ப மகாவிஷ்ணு, ஆமா சுவாமி பரம்பொருளே ஆண்டவா, இதைத்தான் ஐயா நான் எதிர்பார்த்திருந்தேன். சரி, நான் பெண்ணும் கொடுத்தவை, ஆமா கொண்டவை ஏழையா கொடுத்தவை ஏழையா என்று சொல்வாரல்ல. பெண்ணெடுத்த மச்சனை காலில் விழுந்த பத்தி தப்பு இல்லையே. கிடையாதா? கிடையாதா? ஏன் நம்ம உடப்பிறந்தாலெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆமா, அதனாலே என்ன ஆண்டவா சிவபெருமாளே, சிவசிவா, இந்த உலகம் அனைத்துமே உயிர் கொடுக்கும் இறைவா, உமது அடியை நானே பார்த்துட்டு வாரேன். சிவனுடைய பாதத்தை பார்க்கணும் பெருமாள் சொல்லிட்டாரு. பிரம்மதேவன் நினைக்காரு, என்ன பகவானுடைய அடியை பார்த்தா ஆண்டவன் காலில் விழுந்ததாகலாம் அர்த்தம். அப்படின்னு நாமுக பெருமா சொல்றாரு. நம்மளே தலை வணங்காம நிக்கிறோமே தந்தைக்கு முன்னால, நாமும் படைக்கக்கூடிய தொழில் நம்மகிட்ட இருக்கு. அப்பேற்பட்ட நாமளையே இந்த பகவான் பாதத்துல போய் நம்ம விழணும். பகவான் காலையா போய் விழுந்து கும்பிடணும். இவர் அடியையே நம்ம பார்க்கணும். ஆமா, நம்ம படைச்சு போட போய் தானே சிவன் உயிர் கொடுக்காரு. நாம் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர் என்று இவர்கள் ரெண்டு பேருமே அறியணும். ஆமா என்று மனதிலே வைத்துக் கொண்டு ஆண்டவா பகவானே, சிவசிவா, என் தந்தை முன்குட்டி முந்தி விட்டார். சொல்லிடாரு உங்ககிட்ட, உமது அடிய அவர் பார்க்க போறேங்காரு. ஆமா, நான் உமது முடியை போய் பார்த்துட்டு வந்துருவேன். அப்படி நான் முகம் பிரமா சொல்லாரு. முடியை பார்க்க போறோம்னா பகவான் தலையில ஏறி ஏற முடியுமா? ஏற முடியுமா? பார்க்க முடியும். முடிய போய் பார்க்க முடியுமா? மேலனைக்கே பறந்து போய்கிட்டே இருக்கலாமே. அவர் ஒரு நாளைக்கு நாளே வளர்ந்துட்டு இருக்காரு என்று பிரம்மதேவன் உமது முடியை நாம் பார்ப்பேன். சரி என்று இருவேர்களுக்கு மத்தியிலே ஈசனாகிய பகவான் ஒரு அக்கினி சொரூப மலையாக உயர்ந்து நிற்கிறார். இப்ப நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்காரு. அதுதான் திருவண்ணாமலை, அருணாச்சலம் என்று அழைப்பார்கள். வடக்குல திருவண்ணாமலை இருக்க மலை. இன்னைக்கு கார்த்திகை மாதம் தீப திருநாள் நடக்குனா சிவபெருமாள் அன்று அக்கினி சொரூப மலையாக அவதாரம் எடுத்ததுனாலதான் அந்த மலை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திருவண்ணாமலையிலே தீப திருநாள் என்று கொண்டாடுகின்றார்கள். ரொம்ப சிறப்பா போல் நடக்க பத்தியடா. அப்படி அச்சுதனாகிய கண்ணன் அடியை பார்க்கணும். ஆமா, பிரம்மதேவன் பகவான் முடியை பார்க்கணும். முடியை பார்க்கணும். அப்ப அடியை பார்க்கணுமானா என்ன சொரூபத்திலே போகலாம்? எப்படி போகலாம்? முடியை பார்க்கணுமானா எப்படி போகலாம்? எப்படி போகலாம் என்று பிரம்மதேவன் எண்ணிக்கொண்டு ஆமையா ஆண்டவன் தம் பகவானுக்கு பகவானுக்கு முடியதையும் பார்ப்பதற்கு படைக்கப்பட்ட பிரம்மதேவன் அன்னப்பச்சி வாகனத்தில் அன்னப்பச்சி அழகு பிரம்மதேவன் வாராரே வாராரா. அழகு பிரம்மதேவன் வாரபோது அதை அறிந்த பகவானோ, நம்ம மருமக பிள்ளை நம்ம அடியை பார்க்க கூடாது, அடியை பார்த்தா காலில் விழுந்ததாக அர்த்தம் என்று எண்ணிதானே நமது முடிய பார்க்க போறோம்னு கைலாச ஆகாயம் பறந்துகிட்டு இருக்காரு. அன்னப்பச்சி வாகனத்திலே அழகு பிரம்மன் பறப்பதை அறிந்தார் பகவான். இந்த சிவன் பார்த்தாரு. சிவபெருமாள் பிரம்மதேவன் ஆகாயமாக செல்ல செல்ல ஒரு நாளைக்கு ஒருபடி உயர்ந்து கொண்டே போறார் சிவபெருமான். ஒரு நாளைக்கு பகம் மேலுக்கே வளர்ந்துட்டு போறாரு. அப்படி சிவனாரு மாறபோது ஆகாயம் பூமிக்குமா அக்கினி சொரூப மலையாக அரணாரு நிற்கும் போது அதிவெள்ளி கையில ஆண்டவன் வெப்பமது சிவபெருமாள் அக்கினி சொரூப மலையாக உயர்ந்து நிக்க 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 எரிஞ்சு போவா ஆகாயத்துல இருந்து ஒரு தாளாம்பு ஒன்று வருகிறது. இப்ப கையில இருந்து மேல இருந்து கிளம்பி வருது. இந்த அக்கினி வெக்க தாங்காம தாளாம்பு கருகி வருகின்றது. அந்த தாளாம்பு மொன கருவி மேல இருந்து கிளம்பி வருது வெக்கப்பட்டு. இந்த தாளாம்பு கருகி, இன்னைக்கு தாளாம்புவை பாருங்க, மொன ஊரம் கறி இருக்கும். தாளாம்பு சைடெல்லாம் தீயில வாட்டின மாதிரி கருகி போய் இருக்கும். நல்ல பூத்த பூவை பாருங்க, முத்துன பூவை நல்ல தீயில கருவின மாதிரி கருகி போய் கிளம்பி வருது.
இந்த தாளாம்பு பகவானுடைய அக்கினி வெப்பம் தாங்காம வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வெக்க தாங்காம கீழே வருது, விழுந்து வருது. இதை பார்த்தார் பிரம்மதேவன். கைலாசம் போக முடியல, மேல போக முடியலையா? சிவபெருமாள் ஒரு நாளைக்கு ஒருபடி வளர்ந்து கொண்டே போறார். மேலைக்கு போறாரா? பிரம்மதேவனும் பறந்துகிட்டே இருக்காரு. பகவானுடைய முடிய பார்க்க முடியல. ஆமா ஆமா. அப்ப இதுக்கு என்ன வழி என்று பார்க்கும்போது ஆகாயத்தில இருந்து தாளாம்பு ஒன்று பூமியில் வருகிறது. அப்படியே கிழக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தாளாம்புவை பிரம்மதேவன் அழைத்தார். என்ன? ஓ தாளாம்புவே, தாளாம்புவா, இங்க வா. ஆண்டவன் பகவான் எங்களுக்கு முன்பாக ஒரு அக்கினி சர்வ மலையாக நிற்கிறார். அவன் வளர்ந்துகிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரு போட்டி, ஒரு பெரிய தத்துவம் நடந்துகிட்டு இருக்கு. அடியும் முடியும் பார்க்க வேண்டும் என்று. ஆமா ஆமா. எங்க அப்பா பகவான் அடிய பார்க்க போறாரு, அவன் பாதாளத்தை பார்க்காரு. நான் பகவானுடைய முடிய பார்த்துட்டு வரணும்னு வந்துட்டேன். ஆமா. நானும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கேன், மலையும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்ந்துகிட்டா இருக்கு. இந்த அக்கினி மலை ஆண்டவன் முடிய எப்பம் காண்போம் என்று எனக்கு தெரியல. ஆமா. அதனால நீ எங்கிருந்து வர சொல்லு. நீ சொல்லி அங்கிட்ட சொல்லு. சுவாமி, நான் பகவானுடைய அக்கினி மலை சொருவம் வெப்பம் தாங்காம கருகி வந்துகிட்டு இருக்கேன். அவன் வெக்க தாங்காம அப்படி கருகி கிழக்கு விழுந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா நான் உனக்கு ஒரு வரம் தருவேன். என்ன வரம்? அதற்கு நீ எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்லணும். ஓ, பொய் சொல்லணுமோ? பொய் என்ன சாட்சி சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆண்டவன் பகவானுடைய முடியை பிரம்மதேவன் தொட்டு விட்டார். அத பாத்துட்டாரு. பிரம்மன் பகவானுடைய முடியை தொட்டதினால ஆமா தட்டித்தான் நான் கீழே விழுந்து வந்தேன்னு சொல்லு. அப்படி ஒரு பொய் சொல்லுவியா? பொய் சாட்சி? இப்படி ஒரு பொய் சாட்சி சொல்லுவியா? நீ கேட்ட வரத்தை தாரேமினார். சரி, அதுக்கு பொய் சாட்சி சொல்லுவேன். தாளாம்பு அப்படியே ஆகட்டும் என்று ஆகாயத்தில இருந்து பகவான் பக்கம் வந்தது. அப்படியே கிழக்கு வந்துகிட்டு இருக்கு. தாளாம்புவே, தாளாம்பு, எங்கிருந்து வருகிறாய்? நான் கையிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன். கைலாசத்துல இருந்து. சுவாமி பகவானே, நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? எங்க? உமது தலையில் இருந்துதான் வருகிறேன். ஏன் தலையில இருந்து வந்தியா? பிரம்மதேவன் உங்கள் முடியை பார்ப்பதாக வந்தாராமே. வேலைக்கு வந்தாருல. அன்னப்பச்சி வாகனத்திலே பிரம்மதேவன் உமது முடியை பார்க்க வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆமா பிரம்மதேவன் கை தட்டி நான் கீழே விழுந்து வந்துட்டேன். அப்படியா? பகவான் பார்த்தாரு. என் தலையில ஒருத்தன் கை வச்சோம்னா எனக்கு தெரியாம இருக்குமா? நம்ம தலையில கை வச்சா தெரியாம இருக்குமா ஐயா? தெரியத்தானே செய்யும். ஏ தாளாம்புவே, என்ன? பிரம்மதேவனுக்கு ஆமா பிரம்மதேவன் என்னுடைய முடியை பார்த்ததாக நீ பொய் சாட்சி சொன்னாயே. நீ பொய் சாட்சி அங்கன்னு சொல்லிட்டியா? பொய் சாட்சி சொன்னதினால் புதினமான ஆலயங்களுக்கு நீ பூசைக்கு உதவ மாட்டே போன சாபம் கொடுத்த. தாளம்பு பூஜைக்கு உதவாதோ? யார் தலையிலே உன்னை சூடினார்களோ அவர்களுக்கு நீ மனம் வீச மாட்டாய், மற்றவர்களுக்கு வீசுவாய் போ. அடுத்த மனம் தெரியுமா அப்படின்னு சாபம் கொடுத்தாரா. இன்னைக்கு தாளாம்புவ புனிதமான கோவில் பூசைக்கு வைக்க மாட்டாங்க. பொய் சாட்சி சொல்லிருச்சுல, பொய் சொன்னதினால. ஆமா, அதுக்குத்தான் ஆமா பொய் சொன்ன வயக்கு போஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பொய் சொல்லணும், ஆபத்துக்கு பொய் சொல்லணும். அதுவே வாழ்க்கையே பொய்யா இருந்துடக்கூடாது. இருக்கக்கூடாதுல. என்னம்மா? இருக்கக்கூடாதுல. ஆமா, பொய் சொல்லாம் மெய்யப்பன்ல நம்ம. ஆமா, பொய் சொல்லித்தான் ஆகணும்னா ஆபத்துக்கு ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி உனக்கு புனிதமான ஆலயத்திற்கு நீ பூசைக்கு உதவ மாட்டாய் என்று வரம் அளித்தார். ஆமா, அதனாலதான் இன்னைக்கு தாளாம்புவை வைக்க மாட்டாங்க, பூசைக்கு வைக்க மாட்டாங்க. அது பொய் சாட்சி சொல்லிருச்சுல. யார் உன்னை சூடினார்களோ அவர்களுக்கு நீ மனம் வீச மாட்டாய், மற்றவர்களுக்கு மனம் வீசுவாய்னு வரம் கொடுத்தாரா. அவர் தலையில அந்த மனம் தெரியாது. இன்னைக்கு தாளாம்புவை நம்ம தலையில வச்சோம்னா நம்மளுக்கு மனம் தெரியாது, பக்கத்துல மனம் தெரியும். பக்கத்துல நிக்கக்கூடிய ஆளுகளுக்கு தான் மனம் தெரியும். இப்ப தாளாம்பு என்ன கம்ம கம்மான்னு மணக்குன்னு சொல்லுவோம்ல. நானும் இந்த பழைய குத்தாலத்துக்கு போனேன் குளிக்க. ஆமா, அங்க ஒரு 4 தாளமரம் நினைச்சல பாமா, 2 தாளாம்பு பறிச்சுட்டு வாங்கன்னே அதுல பாம்பு கிடக்குன்னு வந்துட்டாரு. அப்படியா? பாம்பு மோசமா கிடக்குமா? அது என்ன பாம்பு மோசமா கிடக்கும்? ஆமா, அப்ப மகாவிஷ்ணுவாக என் பெருமாள் பார்த்தார். ஆமா, நாமல் மகன் பிரம்மதேவனும் ஆண்டவன் முடிய பார்க்க சென்று விட்டார். நாமல் பாதாளத்தை துளைக்கணுமான எப்படி போகுவது? எப்படி போவ? பாதாளத்தை துளைக்கும் சக்தி யாருக்கு இருக்கு? பாதாளத்துல பண்டிகை தான் இருக்கு. பாதாளத்துல அப்படி ஒரு சொருவத்தை எடுத்தாத்தான் பகவானுடைய அடியை நாம் பார்க்கலாம் என்று. ஆமா, அச்சோதனார் என்பேருமா அன்று எடுத்தாரே ஒரு சொருவம் வராக
வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வாராரே நாராயண வடிவம் கொண்டு நாராயண வராக வடிவம்னா என்ன? பள்ளி பள்ளி பன்றி வடிவம், பன்றி வடிவம். ஓ பன்றி வடிவமா? அப்படி அசுதனாகிய கோபால கண்ணே மாயவன் கோபாலன் 10 அவதாரத்திலே ஓர் அவதாரமாகிய ஆமா சுவாமி அவரோ வராக வடிவம் கொண்டு பன்றி நல்ல சொருபம் எடுத்தார். பச்சமாள் என்பெருமா பகவான் அடியதை தான் நாமல் இப்பம் பார்க்கணும் என்று நாராயணன் கோபாலன் பன்றி போல் வடிவம் கொண்டு இந்த பன்றிக்கு 2 பக்கமும் கொம்பு இருக்கும் பாத்துக்கோங்க. பள்ளி வந்து அப்படி தூக்கி தூரம் எடுத்துட்டு வந்துக்கோ. அதானே சைடெல்லாம் தூக்கி விட்டுரும். பள்ளி பக்கத்துல போக கூடாது. கூட்ட பண்ணி வந்தா ஒண்ணும் செய்யாதியா? ஒத்த பண்ணி வந்தா போக கூடாது. ஒத்த பண்ணி வந்தா உருட்டி எடுத்துரும் பாத்துக்கோங்க. அதானே கொம்புடு தூக்கி தூரம் எறிஞ்சிரும். ஆமாய்யா. அப்படி பன்றியாக வடிவங்களை கொண்டு நாராயணன் தன்னுடைய கொம்பால வராக மூர்த்தியவர் பூமியை துளைப்பாரா, பூமியை துளைப்பாரா வராக மூர்த்தியவர் அவரு பூமியா துளைக்கார நாராயண எம்பெருமா. ஐயா நாளுக்கு நாளாக நாராயணன் கோபாலே வராக மூர்த்தியாகிய பன்றியாக வடிவத்தை கொண்டு தன்னுடைய கொம்பை கொண்டு பாதாளத்தை துளைத்துக் கொண்டே வருகிறார். பூமி அப்படியே துளைக்காரியா 8 நாளா பாதாளத்தை துளைக்கும் போது வராக மூர்த்திக்குத்தான் பாதாளத்தை துளைக்க துளைக்க பகவான் பாதம் தெரிய மாட்டேங்குது. பகவான் பாதத்தை பார்க்க முடியுமாயா? ஆழமாகவே பன்றி வடிவத்தை கொண்டு கொம்பினால் பூமியை துளைத்த போது பூமிக்கு அடியில மண்ணை குமிச்சு தள்ளிட்டாரு. பூமிக்கு அடியில என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன கிழங்கு இருக்கும் மாமா? பூமிக்கு அடியில என்ன கிழங்கு இருக்கும்? பூமிக்கு அடியில கப்ப கிழங்கு இருக்கும்ல, சீனி கிழங்கு இருக்கு, சீனி கிழங்கு இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், கேரட் இருக்கும், பீட்ரூட் இருக்கும். அது என்ன? கோர கிழங்கு. ஓ இன்னைக்கும் வராகத்துக்கு பாருங்க, எவ்வளவுதான் நம்ம பல வகைகளை வைத்தாலும் அதுக்கு பிடித்தது கிழங்கு வகைதான். எல்லா கிழங்கும் வைக்கலாம். பூமிக்குள்ள எந்தெந்த கிழங்கெல்லாம் விளையுதோ அந்த கிழங்கெல்லாம் வைக்கலாம். முக்கியமா மரவள்ளி கிழங்கு, கோரங்கிழங்கு, சீனி கிழங்கு, உருளைக்கிழங்கு கூட அவிச்சு வைக்கலாம். உருளைக்கிழங்கு கூட வச்சு கும்பிடலாம். ஆமா, பாத்தீங்களா? கிழங்கு வகையெல்லாம் வச்சு கும்பிடலாம். பூமியை தொலைச்சிருக்காருல, அப்படி வராகமூர்த்தி கொம்பினால் பூமியை துளைக்க துளைக்க பூமிக்கு அடியிலே கோரங்கிழங்கு இருந்தது. இந்த கோரங்கிழங்க பாருங்க, கரேர்னு நம்ம சிறுகிழங்கு சைஸ்ல இருக்கும். இந்த கோரங்கிழங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும் கல்லு. அது என்ன கல்லு? கல்லுன்னா நான் என்ன கல்லு போய் பார்த்தேன்? நான் கல்லு சீனி கல்ல பார்க்கவா? அந்த கோரங்கிழங்க வயிறு பசியினாலே கோரங்கிழங்கை கடித்தார் வராகமூர்த்தி. அந்த பல்லிட்டு வாங்கி கடிச்சார்ல. இந்த கோரங்கிழங்கை கடித்ததுனால ஆமா, இந்த கோரங்கிழங்களே ஒட்டி கொண்டு இருந்த கல்லு அவருடைய பல்லிலே பட்டு பல்லில் இருந்து உதிரம் வருகிறது. இப்ப பல்லுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. இந்த பல்லிலே பட்ட கல்லு 5 விதமாக சிதறி விட்டதா. கடிச்சவன கல்லு சிதறிச்சு. கோரக்கல்லு 1, சீனி கல்லு 2, கருங்கல்லு 3, சுண்ணாம்பு கல்லு 4, வைரக்கல்லு. நான் வைரக்கல்லு போடந்தானே காங்கலிய வீட்டுல வச்சு வந்துட்டேன். அம்மா வைரக்கல்லு
சாதா கல்லுக்கு வழி இல்ல, வைரக்கல்லுக்கு போவ. ஏப்பா எவன 5 கல்லு கடிச்ச உடனே 5 துண்டா சிதறிச்சாமியா? ஆமா. இந்த 5 விதமாகிய கல்லாக சிதறி விட்டதா? ஆமா. சிதறிய போது வராகமூர்த்தியுடைய வாயிலே உதிரம் அப்படியே பெருகி வருகிறது. இப்ப ரத்தம் ஆறா பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உதிரம் பெருகி ஆண்டவன் பகவானுடைய பாதத்திலே போய் இந்த குளிர் தெரிந்தது. அந்த ரத்தமானது பாதத்துல குளிர்ந்து கிடக்கு சிவனுக்கு. இந்த உதிரம் பகவான் பாதத்திலே பட்டு பாதம் குளிர்ந்த உடனே பகவான் பார்த்தாரா, மாப்பிள்ள அடிய பார்த்துட்டாரு. ஆமா, பெருமாளே நம்ம பாதத்தை பார்த்துட்டாரு. வராகமூர்த்தியாக வடிவத்தை கொண்டு இறைவனாக சிவபெருமாள் பாதத்தை பார்த்து விட்டார் என்ற ஆண்டவனுக்கு சந்தோஷம். ஆமா. மகாவிஷ்ணு வராகமூர்த்தியாக வடிவத்தை கொண்டு கோரங்கிழங்கை கடித்ததினாலே அதிலிருந்து உதிரம் பட்டு ஆண்டவனாகிய சிவபெருமாள் அதிலே ஒரு ஆண்மகன் எழுந்து பிறந்து வருகின்றார். வராக மூர்த்தியுட அம்சத்திலே வந்து பிறந்தாரே. ஆகாயம் பூமிக்குமா வராகமூர்த்தியாக எழுந்து நின்று ஆடி வாரார், பாடி வாரார், பாடி வாரார், ஆதாளே போட்டு பாடி அவரோ ஓடி வாரார், ஆடி வாரார், வராகமூர்த்தி சத்தம் போட்டு ஆடி வாரார். ஐயா ஆன போலே அலறுவாரா, அங்கோ எங்கோ ஓடுவாரா, போன போலே பதுங்குவாரா. ஐயா பதுங்குவாரா, புலிப்பாச்சே பாய்வாரா, பதுங்குவாரா. அவர் ஆதாளி போடும் போது பார்த்தாரே பகவானோ, ஆட வேண்டாம் ஐயா, பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். ஆண்டவனாகிய பகவான் பிரம்மதேவனையும் மகாவிஷ்ணுவையும் அழைத்தார். பிரம்மதேவா, முடியை பார்த்ததாக நீ பொய் சொன்னாய். ஆனா என் மாப்பிள்ள உனது தந்தை என்னுடைய அடியை பார்த்து விட்டார். அடியை பார்த்ததுக்கு அடையாளம் தான் இந்த வராகமூர்த்தி. பன்றி போல் வடிவத்தை கொண்டு கொம்பினால் பூமியை துளைத்ததினாலே பூமியில உள்ள கோரங்கிழங்கின் கல்பட்டு அந்த உதரம் என் பாதத்தில் தெரித்து விழுந்து ஒரு பாலகன் பிறந்திருக்கின்றார். இதுதான் இதற்கு அடையாளம். ஆகையினால நீ இன்று முதல் சரி என்னுடைய தலையை பார்த்ததினால் சாட்சியாக என்னை சொல்ல சொன்னதினால நான் எந்தெந்த ஆலயத்தில் இருக்கிறேனோ இந்த பாவ புண்ணிய தீர்த்தங்களால் என்னை அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் பண்ணுவாங்களோ? அதாவது கோயிலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா எதுக்கு தெரியுமா? பாவம் புண்ணியத்துக்கு தான். நம்ம செய்த பாவ புண்ணியம் எல்லாம் தீரணும். அதுதான் அவசியம் நடக்கு. பாவம் தீரணும், புண்ணியம் நம்மளை தேடி வரணும். ஆமா. ஆகையினால் எனக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் உன்னுடைய தலை சிரசினால் வந்து விழுமுனாரா. சிரசினால வந்து விழுமோ? இன்னைக்கு பாருங்க சிவாலயத்துல அபிஷேக தீர்த்தம் வந்து விழுது பாத்தீங்களா? ஆமா, தண்ணி வந்து விழுதுல. அதுதான் பிரம்மனுடைய சிரசு. அதான் பிரம்ம சிரசா? அப்படி ஆண்டவன் வரமளித்தார். சரி, மகாவிஷ்ணுவை அழைத்தார். ஓ மாப்பிள, நீ பன்றியாக வடிவத்தை கொண்டு என் பாதத்தை தொட்டதினாலே என்னுடைய முடியை பார்த்து விட்டீர்கள், தாங்கள் தான் உயர்ந்தவர் ஐயா என்று பகவான் எடுத்துரைத்தார். வராகமூர்த்தி என்றால் பன்றி என்றுதான் அடையாளம். பன்றி போல் வடிவத்தை கொண்டு என் பாதத்தை தொட்டதினாலே
உமது வாயிலே இருந்து உதிரம் பட்டு ஒரு பாலகன் பிறந்ததினால ஆமோ இவனை மாட தேவதையாக மாற்ற வேண்டும் என்று ஆமையா பன்றி வடிவம் அது எடுத்ததாலே பன்றி மாட சாமி ஐயா பன்றி மாட சாமி என்று சொல்லி பகவானோ பெயர் கொடுக்க ஏ பள்ளி மாடா பகவான் என்று பள்ளி மாடன் என்று பேர் கொடுத்து அவருக்கு உடம்பு எல்லாம் மனிதருவான் வராக மூர்த்திக்குத்தான் தலைகள் எல்லாம் பன்றிருவான் ஏ மனிதருவா அப்படி பகவானும் பெயர் கொடுக்க இந்த பன்றி மாடு சாமி ஐயா அரணாருக்கு முன்னால ஆடி வாரார் பாடி வாரார் ஆதாளே போட்டு வாரா அந்த பள்ளி மாட சுவாமி அவரோ ஓடி வாரார் ஆடி வாரார் ஊழ சத்தம் போட்டு வரா ஐயா கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கச்ச வரைஞ்சு கட்டி கருத்த கச்ச சொல்லிட்டு பள்ளி மாட சுவாமி அவரோ தட்டி நல்ல வரைஞ்சு கட்டியா தாமரக்கா சுங்கு விட்டியா பட்டு கச்ச பவள கஜா ஐயா பவள கச்ச பவள கஜா ஒட்டு கச்ச சல்லூரமா பவள கஜா யாமனா பட்டு கச்சா ஆதாளி போடும் போது ஆண்டவன் பகவானும் பாரும் வராக மூர்த்தியான பன்றி மாட சாமியிடம் நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் ஊழ சத்தம் போட வேண்டாம் நீ கைலாசம் தன்னதில பன்றி மாடனாக பிறந்ததால உலோகம் போகணுமே புகழாக வாழணுமே நாடு சுத்தி பார்க்கணுமே நலமுடனே வாழணுமே என்று ஆண்டவன் சொன்ன போது ஆண்டவன் பன்றி மாடசாமி அது சொல்வா பள்ளி மாட சுவாமி அது சொல்வா ஆண்டவன் சிவபெருமாள் பன்றி மாடசாமி அழைத்தார். என்னையா நீ ஆங்கார ஓங்கார சொரூபமாக ஆமையோ மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவதாரம் செய்து அந்த உதரத்தில் வந்து நீ அவதாரம் செய்ததுனால ஆமா நீ கைலாசமாகாது, இனிமே கைலாசம்னா ஆவாது. நீ பூலோகம்தான் போக வேண்டும். ஆமோ பூலோகம் போனையானா பூலோக மக்கள் உன்னை அடி குல தெய்வமாகவே உன்னை வணங்கி வணங்கி மானிட மக்களை நீ அடிமையாகவே கொண்டு உலகமரம் எடுத்து நீ ஏக பூசைகளை வாங்கி இன்பமாக வாழ்ந்திடலாம். ஆமா அப்ப வராகமூர்த்தி ஆகிய பன்றி மாட சுவாமி பகவானை அழைத்தார். ஆண்டவா சுவாமி, இறைவா, நான் பூலோகத்திலே புனிதமான இடத்திலே நான் எங்கு போய் அமர்ந்திருக்க வேண்டும்? நான் எங்க போய் நான் குளிர்ந்த தண்டல் இருக்க? நாளை ஒரு காலத்திலே சரி
1008 சிவதலத்திலே ஒரு சிவதலமாகிய ஆமா குற்றாலம் நகரம் குளிர்ந்தது இடத்திலே குற்றாலமா அதுக்கு பெரிய மகிமை இல்லாது நான் குற்றால நாதராக தேவி குழல்வாய்மொழி அம்பாளாக அமர்ந்திருப்போம். ஆமா நீ அகில உலகமெல்லாம் சுத்தி பார்த்து அங்கு வந்து நீ அமர்ந்திருந்தாயானா இந்த குற்றாலத்துல வந்து அமர்ந்திருந்தா என்னுடைய ஆலயத்திற்கு வடக்கு வாசல்ல வடக்கு வாசல் இல்ல உனக்கும் ஒரு நிலையத்தை நான் தருவேன். ஆமா நீ உதிரத்தில் வந்து அவதாரம் செய்ததனால கோயில் உள்கோயிலுக்குள்ள நீ ஆகாது. நீ சித்திர வடக்கா நீ சித்திர சபைக்கு வடக்கு வாசலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாள் வரமளித்த போது ஆமா ஐயா அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று வராக மூர்த்தியான மூர்த்தியாக தன்றி மாட சாமி ஐயா சாமி ஐயோ ஆதி பகவானுடைய இடமாதியில ஆக்குவர் ஆளைக்கு வரும் ஆளைக்கும் வரும் 1008 வரும் கொல்லுவாரம் மெல்லுவாரம் கோடி நல்ல வரங்கள் வாங்கி தண்டியலும் பெரும்படையும் சகலாத்து கூடாரமா அவருக்கு வாடை பொடி மணக்க கஸ்தூரி வேத்தொழுக சாந்தொழுக புனொழுக சாந்தொழுக புனொழுக சவாது உனக்கு சாந்தோடு உனக்கு சந்தனமும் தாழ்மணக்க அவரை கச்சை வரைந்து கட்டி அன்றி மாட சாமிக்குத்தான் கருங்கச்ச சுங்கல் இட்டு தட்டி வரைஞ்சி கட்டி தாமரக்கா சுங்கல் இட்டு பட்டு கச்ச பவள கச்ச பன்றி மாட சாமிக்கு தான் ஒட்டு கச்ச சல்லடமா ஒட்டு கச்ச சல்லடமா ஐயா உச்சியில குல்லா சல்லடமா கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா பன்றி மாட சாமி ஐயா விளையாடும் வீச்சருவா தங்க பிடியருவா சதுராடும் வீச்சருவா முன்புறத்து சுங்கலில மோகினி அலச்சரமா அவர்கள் பின்புறத்து சுங்கலில பிரம்மதேவன் அச்சரமா வலதுபுற சுங்கலில பன்றி மாடசாமி ஐயா அவர்கள் வருணனோட அச்சரம் இடதுபுற சுங்கலில சுங்கலில அமனோட அச்சரமோ அச்சரமோ யா சுங்கலில அவர்கள் எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பு செல்லிடமா எங்க வராக மூர்த்தியான பன்றி மாட சாமிக்கு தான் தூக்கி வைக்கும் கால்களுக்கு துச்சி போய் செல்லிடமா செல்லடமும் குல்லாவும் தாமர கமணியழகும்
அப்படி வரங்களையே வாங்கி கொண்டு வாராறு பன்றி மாடன் கைலாச மலை கடந்து கனக சங்கிலி கைலாச மலை கடந்து கனககிரி பருவதம்மா அவர்கள் மெய்ப்பாலம் நேரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகபோதி பட்டணமா போஜா ராஜா நாடு விட்டு புகழ் பெருகி வாராரே பன்றி மாட சாமி ஐயா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாதை கூடி எங்க போவோம் என்று உருண்ட மலை திரண்ட மலை ஒய்யார கழுகு மலை தன்னாதியிலே அந்த கழுகாசலம் மூர்த்தியவும் பள்ளி தெய்வானைய தான் வணங்கி கழுகு மலை தனை கிடந்து சங்கரன் கோவிலே திட்டத்திலே திருத்தமாடி குலவா சங்கரர கோமதியதான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி அங்கு ஒரு நிலையம் பெற்று எங்க போவோம் என்று எங்க போவோம் என்று தென்கிழக்கு பாதை கூடி குறுக்கல் பெட்டி தனை கிடந்து கண்ணிக்கோ நந்த விட்டு தேவர் குளம் பாதை கூடி அழகிய பாண்டியபுரமோ விட்டு பானூர் பாதை கூடி திருநெல்வேலி டவனாதியிலே அந்த நெல்லையப்பர் காந்திமதிய கண்டுமல்ல தான் வணங்கி அங்கு சில வரங்கள் வாங்கி தென்மேற்கு பாதையாக பன்றி மாட சுவாமி ஐயா பவுசுடனே வாராயா அவரை திருநெல்வேலி தனே கடந்து சுத்தமல்லி பாதை ஓடி சங்கந்தர மார்க்கமாக முக்குடல் பாதை ஓடி எடைகால் விளக்கு விட்டு அடச்சாணி மார்க்கமாக பள்ளக்கள் பொது கொடியும் தனை கடந்து அம்பை மாநகரத்திலே அவளை கண்டும் எல்லாதான் வணங்கி அகஸ்தீஸ்வர அடிபணிந்து பன்றி மாட சுவாமி ஐயா மேற்கு முகமாக சிவந்திபுரம் தனை கடந்து விக்ரமசிங்கபுரம் விட்டு தானா பாதை கூடி பாவநாசம் தன்னாதிலே அந்த பாவநாச பெரியோரையும் பாத உலகால தான் வணங்கி அங்கு சில நாள் இருந்து அவர் அடுத்த நாள் காலையில மேற்கு முகமாக ஒட்டந்தளம் தன்னாதியில அந்த ஒட்டந்தளம் பேச்சியவும் கண்டு மெல்ல வணங்குவார்கள் ஐயா ஒத்த பொதிகையில அகத்தீஸ்வர அடிபணிந்து எங்க போவோம் என்று கல்லர் ஓடை காஞ்சாம்பாரு அந்த சொரு முத்த என்னோட வாசலுக்கு மாடா பண்டே மாடா ஐயா சொரிமுத்தையங்காவுக்குள்ள தாமிரபரணி நதிக்கரையில் சுத்தமாடி மாத்துடுத்தி
சொரிமுத்து ஐயனாரை பூரணா புஷ்பக்கலை புகழுடனே தான் வணங்கி ஐயம்மேக்கின் பக்கத்தில அந்த மேலவாசல் அப்பனையும் கண்டு மெல்ல தான் வணங்கி சட்டநாதன் கேத்திரவாலே சுவாமி சங்கிலி பூதத்தாறு கண்டு மெல்ல தான் வணங்கி அந்த சங்கிலி பூதத்தோடு பெரியாண்டவர் சாஸ்தாவோடு சொரிமுத்தையன் வாசலில தர்க்க மாடன் தலவாய் மாடன் தலவாயுட கொட்டகையில் தலவாய தான் வணங்கி தூசி மாடன் துளசி மாடன் கொண்ட மாடனையும் கும்ப மாடன் கொடி மாடன் கச மாடன் பன்றி மாடனாக ஐயா அங்கு ஒரு நிலையம் வாங்கி வடக்கு வாசல் கோட்டையில அந்த ஆரிய பட்டனையும் கண்டு மெல்ல சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி மலைவெளி பாதையாக வராக மூர்த்தி ஐயா வராக மூர்த்தி ஐயா அந்த பன்றி மாலை வாராயா மலை வெளிப்பாதை ஓடி திரிகூட மலையதில தீர்த்தமாடி மாத்துடுத்தி சித்திரா நதியதிலே தீர்த்தமாடி மாத்துடுத்தி பன்றி மாட சுவாமி ஐயா சுப்போடு மேய்ந்திருக்கும் செண்பக தேவியவும் அந்த தேவி கண்டு மெல்ல வணங்குவாரா கண்டு மெல்ல வணங்குவாரா அப்படி செண்பகா தேவியிலே செண்பகா தேவியவன் தான் வணங்கி அங்கிருந்து வரவாங்கி ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் 1008 சிவதலத்திலே முக்கியமான ஒரு சிவதலமாகிய குழந்த தீர்த்தங்கள் இருக்கும் இந்த தென்பொதிகை குற்றால சாரலிலே குற்றால நாதராக அமர்ந்திருப்பேன் அங்கு வந்து நீ வந்தையான உனக்கு நான் நிலையம் தருவேன் என்று பகவான் சொன்னாரே ஆகையினால வராக மூர்த்தியாகிய பன்றிமாட சுவாமி ஐயா அந்த செண்பகா தேவி விட்டு குற்றாலம் தன்னாதிலே அருவிக்கர நீராடி 63 சேர்வை செய்து குற்றாலநாதரையோ குற்றாலநாதரையோ மொழி அம்மாளையோ இந்த குற்றாலநாதரையோ அம்மா குழல்வா மொழி அம்மாளையோ ஐயா 1008 சிவதலத்தை வணங்கி வந்தவராக மூர்த்தி இந்த குற்றாலம் தன்னாதியிலே 1008 லிங்கங்களே அன்புடனே தான் வணங்கி எக்கலா தேவியவும் ஆதிபராசக்தியவும் கண்டு மெல்ல தான் வணங்கி அந்த குறும்புல நாதரையும் குறும்புலா பக்கத்திலே அருவி ஓசை காதில் கேட்டு பந்தி மாடா இன்னைக்கு கோயிலுக்குள்ள குறும்புலா மரம் இருக்கு பாருங்க இந்த குறும்புலா பக்கத்துல போய் நின்னு கேளுங்க அருவி ஓசை நம்ம காதுக்கு நல்லா கேட்கும் அருவி திட்டு 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 சத்தம் கேட்கும் திட்டு திட்டுன்னு கேட்காது அருவி விழக்கூடிய இறைச்சல் சத்தம் கேட்கும் அந்த குற்றாலனுடைய மகமே அப்பேற்பட்ட மகமெல்லாம் குளிர்ந்த நாடலாது அப்படி இந்த குற்றாலத்துல என் ஐயா பன்றி மாட சுவாமியோடு குற்றாலநாதரும் குழல்வாய்மொழி அம்மாள் இருக்கும் போது அதோடு என் தேவி குழல்வாய்மொழி அம்பிகை குற்றால நங்கையாக வீற்றிருந்தால் அவளையும் வணங்கினார் வடகலா இருக்கா வடக்கு வாசல போய் அம்மா இருக்கா தெரியுமா சித்திர சபையா இருக்கா குற்றால நங்கையாக சித்திர சபையினா சித்திரர்கள்
ஆமா அது வடக்கு வாசல் வடக்கு இருக்கு. சித்தர்கள் மூலிகை இலையை பிடுங்கி சித்திரத்தை வரைந்தார்களா? ஓ அந்த காலத்துல 21 காடுகள். ஓடாத தேரு, ஆடாத செக்கு, அரையாத அம்மி, அசையாத ஊஞ்சல் அங்க இருக்கு. அத்தனை வடக்கு வாசல் கோட்டையில சித்திர சபையில இருக்கு. அதுக்கு பேரு சித்திர சபைன்னு பேர் வந்தது. இப்ப அங்கதான் குற்றாலன் அங்க இருக்கா. அங்கதான் அம்மா குற்றாலன் அங்க இருக்கா. இங்க கொலவாமலி இருக்கா. வடக்க குற்றாலன் அங்க அம்மா இருக்கா. இந்த அம்மா தான் அந்த அம்மா. இவாதான் அவதான் இவா. ஏன் குழல்வாய்மொழி அம்மாள் குற்றாலன் நங்கையாக அவதாரம் எடுத்தார்கள்? எதுக்கு? குற்றாலநாதருக்கு ஆமா ஐயா வசதியில கூடுன ஆள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்து இப்பவும் இருக்கு. குற்றாலநாதரு எல்லா கோயிலுக்கும் சொத்து சொத்து உள்ளவர். அவருக்கு மட்டுமா? முருகப்பெருமானுக்கு ஏகப்பட்ட சொத்து. காடுகார நஞ்ச புஞ்சா. குற்றாலருக்கு வயக்காடு ஏகப்பட்ட வயக்காடு. 1000 பேர் இருக்கு பாருங்க, 1000 பேரு. ஆமா தென்காசி தெற்க இருக்கு 1000 பேரு. பாட்டப்பத்து வயக்காடு. ஆமா இதுக்கு 1000 கோட்டை விதப்பாடுக்கு அரைக்கா அப்படி கம்மியாமியா. இன்னைக்கு குற்றாலருக்கு சொந்தமான வயக்காடு. அதனாலதான் அதுக்கு 1000 பேருன்னு பேர் வந்துச்சு. ஓ அதுக்கு தான் 1000 பேர் வயக்காடா. இந்த 1000 பேரு பாட்டப்பத்துல விவசாயிகள் எல்லாம் அந்த காலத்துல கோயில உள்ள நிலங்களை எல்லாம் பயிர் செய்து சாமி தாத்தா கொஞ்சம் தொழிங்க, அவருக்கு தான் கொஞ்சம் காத்து கருப்பேன் மூஞ்சில் அடிக்க. ஆமா எல்லாம் கழிஞ்சிருக்கோட. அப்ப இந்த 1000 பேரிலே 1000 பேர் வயக்காடு விவசாயி மக்கள் எல்லாம் அந்த கோயில் வயல அந்த காலத்திலே சொத்து நிறைய இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு நிலத்தை கொடுப்பாங்க. அவன் உழுது விவசாயம் பண்ணிக்கோங்கன்னு அத உழுது பயிர் செய்து அதுல விளையக்கூடியதுல 6ல் 1 பங்கு கோயிலுக்கு பாட்டை அளக்கணும். ஆமா ஆமா. அப்ப 1000 பேரில் உள்ள விவசாய குல மக்கள் எல்லாம் பயிர் செய்து வருகின்றார்கள். உழுது விவசாயம் செய்யுது ஐயா. உழுது நெல்லு நட்டு நெல்லு நல்லா விளைஞ்சிருக்கு. அது என்ன நெல் தெரியுமா? சம்பா. நடச்சம்பா. அந்த கால நடச்சம்பா தான் நடுவாங்க. சம்பா நெல்லுனா பன்னிக்குட்டி மாதிரி இருக்குமா நெல்லு. சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? தங்கம் கூட கொஞ்சம் மங்கலா இருக்கும். அந்த தங்கத்தை விட நிறமா இருக்குமா நெல்லு அந்த காலத்துல. சம்பா நெல்லு சம்பா கருது. இப்ப தங்கத்தை விட கவரிங்கி தான் நிறமா இருக்கு. அப்ப என்ன செய்ய முடியும்? அதுக்கே விலைவாசி அதிட்டு போகுது. நாமளா ஒரு கொடைக்கு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட வேண்டியிருக்கு. ஆபத்து இல்ல. தங்க வாங்குறதுக்கு இப்ப வசதி வேணும்ல. கரம் 8,000க்கு மேல போச்சு. அதுக்குதான் எல்லாம் வீட்டை வச்சுட்டு இதை போட்டு வர வேண்டியிருக்கோம். அப்படியா? வீட்டுல வைக்காக்கலையே வச்சிருக்கோம் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி இந்த பாட்டப்பத்த வயக்காட்டிலே விவசாயம் செய்யும் போது உழுது விவசாயம் செய்தாங்க. இந்த விவசாயிகளுக்கு ஒரு தலைவர்னு ஒரு ஆள் இருப்பார். ஆமா கங்காணி. ஆமா. கூரடி கொத்த ஆட்கள் எல்லாம் கூட்டு போய் கருதரை கூட்டு போவாங்க. கருத இருப்பது அதுல ஒரு தலைவனா இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு கூரடி கொத்தம்னு பேரு. ஆமா ஆமா ஆமா. அவருடைய மனைவி இந்த அம்மாளுக்கு நிறமாத கர்ப்பிணி. ஓ அவன் நிறமாத்த சூலியா இருக்காளா? அந்த காலத்துல கருத அறுத்தாங்கன்னா அந்த நெல்லு 1 2 கீழே சிந்தி கிடக்கும். ஒரு மாத்து வச்சு கூட வச்சு தூக்க போவாங்க. நெல்லு தூக்குறதுக்கு. இந்த நெல்லை தூக்க வருவாங்க இந்திரகுல மக்கள். யாமனா அந்த விதைப்படி நெல்லு உருந்துருமல. ஒரு கூடையும் ஒரு மாத்து. அதுக்கு பேர் என்னது? என்ன மாறு. மாறு நெல்லு தூக்குறதுக்கு. ஆமா. அப்ப இந்த அம்மா நெல்லெல்லாம் தூத்து வரப்புல மூடையா நம்ம சேர்த்துட்டாங்க. யாமனா கூட வச்சு நெல்லு தூத்தி பொட்டில எட்டில வச்சிருக்கா. ஐயா நெல் ஆசை. ஆமா. இந்த அம்மாளுக்கு பேர்கால டைம் தெரியாம வந்து நிக்காங்க. வயக்காடுகாரங்களா